வணக்கம். மெனிக்யூர் மற்றும் பெடிக்யூர்க்கான ட்ராலி அமைப்பின் இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். மெனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வயது வித்தியாசமின்றி சலூனில் செய்யப்படும் மிகவும் பிரபலமான அழகு சிகிச்சையாகும். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் இதை செய்ய முடியும். மெனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் செயல்முறைக்கு ட்ராலியை அமைக்கவும். மெனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் செயல்முறைக்கு கருவிகளை சானிடைஸ் செய்யவும். முதலில் மெனிக்யூர் மற்றும் பெடிக்யூருக்கான செயல்முறைக்கு தேவையான கருவிகள், பொருட்கள் மற்றும் உபகரணங்களை பார்ப்போம். நமக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படும்: ட்ராலி, வாடிக்கையாளர் நாற்காலி, மெனிக்யூர் ஸ்டூல் மற்றும் டேபிள், மெனிக்யூர் தட்டு, மெனிக்யூர் பவுல், இன்ஃப்ராரெட் விளக்கு, நடுத்தர அளவு கிண்ணம், எலக்ட்ரிக் மெனிக்யூர் கிட், ஆரஞ்சு மரக்குச்சி, எமரி போர்டு, மேக்னிஃபையிங் கிளாஸ், நெயில் பிரஷ், கத்திரிக்கோல், பஃபர், ஸ்பேட்டுலா, ஃபுட் பைல், டோ நெயில் கிளிப்பர். நமக்கு பின்வரும் பொருட்கள் தேவைப்படும்: நெயில் பாலிஷ் ரிமூவர், காட்டன் ஸ்வாப்ஸ் அல்லது பேட்கள், நெயில் பஃபர், கியூட்டிக்கல் எண்ணெய் அல்லது கிரீம், சுத்தமான மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட ஃபிங்கர் பவுல், மிதமான சோப் அல்லது ஷாம்பு, சுத்தமான மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட ஹேண்ட் டவல், கியூட்டிக்கல் புஷர் மற்றும் நிப்பர்ஸ், கியூட்டிக்கல் அல்லது கேலஸ் ரிமூவர், ஹேண்ட் அல்லது நெயில் மாய்ஸ்சரைசர், நெயில் பாலிஷ், டாப் கோட், பேஸ் கோட், லிக்விட் ஹேண்ட் வாஷ், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஃபுட் கிரீம், ஃபுட் பவுடர் மற்றும் பேப்பர் துண்டுகள். ஃபுட் ஃபைல், டோநெயில் கிளிப்பர், கத்திரிக்கோல், நெயில் பிரஷ்கள் போன்ற கருவிகளை பயன்படுத்துவதற்கு முன்பு ஸ்டெரிலைஸ் செய்யும் இயந்திரத்தில் வைத்து ஸ்டெரிலைசேஷன் செய்ய வேண்டும். மெனிக்யூர் தட்டு, கிண்ணங்கள், துண்டுகள் ஆகியவற்றை கழுவும் போது கிருமி நாசினியை பயன்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டும். செயல்முறைக்கு தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருட்களை ட்ராலியில் அசெம்பிள் செய்யவும். இது நம்மை இந்த அமர்வின் முடிவிற்கு கொண்டு வருகிறது. முடிப்பதற்கு முன் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயங்களை பார்ப்போம். மெனிக்யூர் மற்றும் பெடிக்யூர் செய்வதற்கு முன்பு தேவையான எல்லா கருவிகளையும் ஒழுங்காக சானிடைஸ் செய்ய வேண்டும். செயல்முறையை தொடங்குவதற்கு முன் நீங்கள் ட்ராலியை அமைத்து அது நன்கு அருகில் இருக்குமாறு வைக்கவும். வாழ்த்துக்கள்! மெனிக்யூர் மற்றும் பெடிக்யூருக்கு ட்ராலியை எப்படி அமைப்பது என்பதை நீங்கள் இப்போது கற்றுக்கொண்டீர்கள். பார்த்ததற்கு நன்றி. மேலும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.